தெருவில் வடமாநில தொழிலாளர்கள் 3 குடிசை வீட்டிலும் 2 ஓட்டு வீட்டிலும் தங்கியுள்ளனர். திடீரென இன்று சுமார் அரை மணி நேரத்துக்கு முன்பாக அந்த வீட்டிலிருந்து ஒரு பலத்த சத்தமானது கேட்டது. தொடர்ந்து அந்த இடத்தில் இருந்தவர்கள் தொடர்ந்து அந்த இடத்தை சுற்றி பார்க்கும்போது சிலிண்டர் வெடித்து அருகே உள்ள குடிசை வீடுகளும் தீயானது பற்றி பரவி தொடங்கியது. மேலும் பக்கத்தில் இருந்து 2 ஓட்டு வீடுகளிலும் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டது. தொடர்ந்து 5 வீடுகளிலும் இருந்த சிலிண்டர்கள் அடுத்தடுத்து பயங்கர சத்தத்துடன் வெடித்ததால் அப்பகுதியில் உள்ள மக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் காவல் நிலையத்திற்கும் அருகே உள்ள மேடவாக்கம் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்தனர். ஆனால் தீயணைப்புத் துறையினர் வருவதற்குள் அப்பகுதியில் உள்ள மக்கள் தீ பரவாமல் இருக்க தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். மேலும் இந்த சிலிண்டர் விபத்தில் படுகாயமடைந்த 3 பேரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் குரோம்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தொடர்ந்து சம்பவம் குறித்து பள்ளிக்கரணை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாகவே இந்த சிலிண்டர் விபத்தானது ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. Ôi, người ta coi cái gì?